வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கொரியன் லைஃப் ஸ்டைலில் அவங்க யூஸ் பண்ணுற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் ஆல்சோ அந்த டைமை மிச்சம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து அவங்க டே டு டே லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் மூவிங் ரேம்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் வந்து நம்ம பப்ளிக் பிளேசஸில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ அங்கே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் மூவிங் ரேம்ஸ் என்னென்னா அவங்க வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்கள வந்து அந்த ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற இடங்களில் வந்து அதுவே வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அவங்களோட டைம் வந்து நல்லாவே வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டான விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக நம்ம சொல்கிற மாதிரி வந்து இந்த வேஸ்ட் இங்கே அது மாதிரி மட்டும் கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ட்ராஷ் கேன்ஸ் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து குப்பை போட்டாச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அதுலேருந்து வந்து ஸ்மெல் எதுவுமே வந்து வராது. ஆட்டோமேட்டிக் க்ளோஷர் சிஸ்டமும் இருக்குது அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்குது. அதில் வந்து குப்பையோட வாடையை வந்து வெளியில் வராமல் அது வந்து தடுத்துரும் அந்த ஆர்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் மழையாக இருந்தாலும் வந்து வெயிலாக இருந்தாலும் அது வந்து சோலார் பவர் மூலியமாக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தெருக்களையும் வீடையும் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பாத்ரூம்ஸும் வந்து ஸ்மார்ட் பாத்ரூம்ஸாக இருக்குது அண்ட் ஹீட்டட் டாய்லெட் சீட்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை வந்து எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் செல்ஃப் க்ளீனிங் டெக்னாலஜி வச்சு ரொம்ப வந்து ஈஸியாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரையிங் ரேக்ஸ். அதாவது நம்மளோட மொட்டை மாடியில் போய் நம்ம துணி உணர்த்தணும் அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா நம்ம தான் போய் எடுக்கணும். நம்ம எடுக்கலை அப்படின்னா அந்த துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும், ரைட்டா? ஆனால் இங்கே அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரையிங் ரேக்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து அந்த வானிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பிஹேவ் பண்ணும். மழை வந்ததுன்னா அந்த துணியை வந்து தானாகவே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் வெயில் இருந்ததுன்னா வந்து காய வைக்கிறது. ஸோ அதுவே வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க்கில் நம்ம வீட்டு லேடிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தது